ராமன் ராவணனை கொன்றதை விட வாலியை கொன்றதுதான் மிக அற்புதமான செயல். ஏன்னா ராவணனை விட பலம் வாய்ந்தவனாம் வாலி. இத ஹனுமார் தானே ஒரு முறை சொல்லுகிறார். சுந்தரகாண்டத்தில் லங்கைக்கு ஹனுமான் செல்லும் போது சிறை பிடிக்கப்படுகிறார். ராவணனுடைய அரண்மனையிலே ராவனுக்கு முன்னால் சபையிலே நின்று பேசிக் கொண்டிருக்கும் போது துவயா விஜ்ஞாத பூர்வஸ்து வாலி வானர புங்கவஹா என்று வேணும்னு குத்தராப்புல பேசுகிறார் ஹனுமான். ராவணா, உனக்கு இந்த வாலின்னு ஒரு குரங்க பத்தி கேள்விப்பட்டிருக்க இல்லையா? உனக்கு தெரியுமே, நன்னா தெரியுமே அப்படின்னு ஹனுமார் கேட்கிறாராம். எதுக்காகனால் அந்த வாலியை ராமன் ஒரே ஒரு அம்பாலே வீழ்த்தி விட்டான். அப்ப புரிஞ்சுக்கோ, அப்பேற்பட்ட சக்திசாலியான வாலியையே ஒரு அம்பில் வீழ்த்தினவனுக்கு உன்னை வீழ்த்துவது ஒரு பொருட்டே கிடையாது. அதனால் ராமனோடு சண்டைக்கு செல்லாதே என்று சொல்லுகிறார். சரி, வாலியனுடைய பலம் ராவணனுக்கு எப்படி தெரியும்? துவயா விஜ்ஞாத பூர்வஸ்து, வாலியின் பலத்தை நீ முன்னமே அறிவாயே ராவணா என்று எப்படி சொல்லுகிறார்னால், அது முன்னாடி நடந்த ஒரு கதை. ராவணனுக்கு அதிகமான அகங்காரம். தனக்கு நிகராக யார் சண்டையிடுவார்கள் என்று ஆங்காங்கு தேடிச் சென்றார். கடைசியில வாலிதான் மிகுந்த பலசாலின்னு கேள்விப்பட்டு வாலியோட சண்டை போடுவதற்காக ராவணன் கிஷ்கிந்தை வாசலுக்கு சென்று கூக்குரலிட்டு அழைத்தானாம். சண்டைக்கு வா என்று அழைத்தான். அது சந்தியாவந்தனம் பண்ண வேண்டிய காலம். அதனால வாலி கேட்டானா, ஒரு 15 நிமிஷம் இரு, நான் சந்தியாவந்தனத்தை முடித்து விட்டு வந்து விடுகிறேன், வந்து உன்னோட சண்டை போடுறேன்னு வாலி சொன்னா. அதெல்லாம் பொறுக்க முடியாது, இப்போ உடனே வா. இது என்னது, எதிரி ஒருத்தன் வந்து கர்ஜித்து உன்னை சண்டை கழைக்கும் போது சந்தியாவந்தனம் பண்ணம்னு சொல்றாயே, அதெல்லாம் முடியாது, உடனே சண்டைக்கு வான்னு ராவணன் வற்புறுத்தினான். வாலிக்கு தர்மத்தை விடுவதற்கு எண்ணம் கிடையாதான். அதனால ராவணனை இப்படி தன்னுடைய கைக்கு கீழே இடுக்கின்றானான். இடுக்கிண்டு சந்தியாவந்தனம் பண்றதுக்கு நம்மளை போலெல்லாம் சந்தியாவந்தனம் பண்றது கிடையாது. கிழக்கு நோக்கி அர்க்கியம் விடணும், வடக்க நோக்கி அர்க்கியம் விடணும்னா இருக்கிற இடத்துலேருந்து நாம கிழக்க நோக்கி அர்க்கியம் விட்டுடுறோம், வடக்க நோக்கி அர்க்கியம் விட்டுடுறோம், முடிச்சிடுறோம். வாலிக்கு இருந்த சக்திக்கு கிழக்க அர்க்கியம் விடணும்னால் கிஷ்கிந்தையிலிருந்து ஒரு தாவுவானாம். நேர கிழக்கு கடற்கரைக்கு போய் இறங்குவானாம். சமுத்திரத்திலேருந்து தண்ணீர் எடுத்து அர்க்கிய பிரதானம் பண்ணுவானாம். மேற்க விடணும்னா நேர மேற்கு கடற்கரைக்கு வருவானாம். இப்படி அந்தந்த கடலுக்கு தாவி சென்று அர்க்கியம் கொடுப்பானா வாலி. அப்படியே ராவணனை கைக்கடியில இடுக்கின்றார். கிழக்கு சமுத்திரத்துக்கு தாவினார், மேற்கு சமுத்திரத்துக்கு தாவினார், தெற்கு சமுத்திரத்துக்கு தாவினார். திரும்ப கிஷ்கிந்தைக்கு வந்து சந்தியாவந்தனம் முடிச்சாச்சு. ராவணனை விடுவித்து விட்டு, இப்ப வா ராவணா, ஏதோ சண்டை போடணும்னு சொன்னியே, வரியான்னு கேட்டாராம். இல்ல உம்மை பார்த்து சேவிச்சுட்டு போலான்னு வந்தேன், இதுக்கு மேல சண்டை போடுவதற்கு தேவையே கிடையாதுன்னு சொல்லி ஓடிவிட்டான் ராவணன். அப்படித்தான் ராவணனுடைய சக்தி. அந்த ராவணனை விட பலசாலி வாலிதான். அந்த வாலியை கொல்லும் போது ராமன் தன்னுடைய சக்தி என்ன, சாமர்த்தியம் என்னன்னு காட்டுகிறார்.